வெல்கம் டு பிருந்தா டெய்லர். இந்த அழகான அம்பர்லா கவுனோட ஸ்டிச்சிங் கட்டிங் வீடியோ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வெட்டி எடுத்துக்கிறேன். ஸ்லீவோட உயரம் வந்து 10.5 இன்ச்சு கை, மேலே வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி வெட்டி வச்சிட்டேன், உங்களுக்காக காமிக்கிறேன் நான். ஓகே, 5 இன்ச்சு வச்சுக்கலாம். பின்பக்கம் பாருங்கள், பின் கழுத்தோட உயரம் வந்து மார்க் பண்ணதோட ஒரு 8 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். உயரம் வச்சுட்டு பாக்ஸ் போட்டுட்டு ரவுண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். பின் கழுத்து ரவுண்ட் பண்ணியாச்சு. முன்னாடி கழுத்துக்கு வந்து 5 இன்ச்சு வச்சுட்டு அதை வந்து நெக் டிசைன் வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். நெக் டிசைன் வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த நெக் டிசைன் தான் நான் தைக்க போகிறேன். இப்போ வந்து மார்பு சுற்றளவு 8 இன்ச்சு எனக்கு 8 இன்ச்சு எனக்கு துணி அந்த சைடில் பாருங்கள், துணி பத்தலை. அது வந்து நான் ஒட்டு கொடுத்துப்பேன், லைனிங் மட்டும் ஒட்டு கொடுத்துப்பேன், மேல் பீஸ் கொடுக்க மாட்டேன். அந்த மூலையில் வந்து 1 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆம்கோல் உயரம் வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்கோல் உயரம் 5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதை ரவுண்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்கிறேன் நான். எனக்கு அப்போ கிடைக்கிற ஆம்கோல் சுற்றளவு வந்து 7 இன்ச்சு கிடைக்கிது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி ஒட்டு கொடுக்கணும். 4 பீஸுமே ஒட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்தது, லைனிங் பத்தலை. இப்போ வந்து இந்த கீழே பாருங்கள், கொஞ்சம் கிராஸ் வெட்டிக்கலாம். அடியில் பாருங்கள், கொஞ்சம் கிராஸ், அது 1 இன்ச் அளவு கிராஸ் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு சைடு வெட்டிக்கிறேன் பாருங்கள். அது 4 பக்கமே ஒட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. லைனிங் மட்டும்தான் கொடுப்பேன், மேல் பீஸ் கொடுக்க தேவையில்ல. ஓகே, வெட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பேக் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வெட்டிக்கலாம். பின்னாடி கழுத்து வந்து 8 இன்ச் வச்சுருக்கேன், அதே அளவு வெட்டி எடுத்துக்கிறேன். ஓகே, முடிஞ்சது. அடுத்தது ஸ்லீவ் எடுத்து வச்சு மேல் பீஸில் வெட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள். அதுக்கு அடுத்தது க்ளோசிங் சைடு தான் இருக்கணும். ஃப்ரண்ட்டு பார்ட்டும் பேக் பார்ட்டும் க்ளோசிங் சைடு தான் இருக்கணும், ஓப்பன் இருக்கக்கூடாது. அதனால் நான் க்ளோசிங் சைடாக வச்சுக்கிறேன். சாரி, இது கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வெட்டலான்னு பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு மேலே வெட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள். ஏன்னா எக்ஸ்ட்ரா விடணும் இல்லையா, நம்ம வந்து ஒட்டு கொடுக்கணும்ல. நான் பாருங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுறேன். அது வரையும் லைனிங் பீஸ் வந்து ஒட்டு கொடுத்து வைக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டு லைனிங் வெட்டி எடுத்துக்கிட்டேன். அது எக்ஸ்ட்ரா வந்து ஒட்டு கொடுத்து கரெக்ட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் வெட்டிட்டிங்களா, அதை திருப்பி போட்டுக்கிறேன் துணியை. இப்போ எக்ஸ்ட்ரா பாருங்கள், சைடுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுறேன் பாருங்கள். ஓகே, அடுத்தது அம்பர்லா கட்டு 1 2 3 4 பீஸ் கீழே, மேலே ஒரு 4 பீஸ், மொத்தம் 8 மடிப்பாக மடித்து போட்டு 4 மடிப்பாக மடித்து அப்படியே கீழே போட்டு அப்படியே கிராஸாக ஒரு மடிப்பு மடிக்கணும். மடித்தா 8 மடிப்பாக வரும். இப்போ இந்த ஹைட்டு 38 இன்ச்சு, அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப் 38 இன்ச்சு கொடுத்துட்டு மேலே வந்து 4 இன்ச்சு, இடுப்புக்கு வந்து 4 இன்ச்சு அகலத்தில் வச்சு வெட்டியிருக்கேன். ஓகே, வெட்டி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அது சென்ட்ரு பாயிண்ட்டு, சென்ட்ரு வந்து இடுப்பு ஃபுல்லாக இப்படி தான் இருந்தது. ஓகே, இதான் அம்பர்லா கட்டிங். அடுத்தது ஜாக்கெட் தைச்சி எடுத்துக்கலாம். நெக் டிசைன் திருப்ப போகிறேன் நான் வந்து. கொஞ்சம் பேப்பர் கேன்வாஸ் இருந்து கொடுத்தா திருப்பினா நல்லா திக்னஸ் வரும்.
இப்போ நான் மேலேயே இன்னொரு லைனிங் கிளாத் கொடுத்து திருப்பிக்கிறேன். கழுத்து திரும்பாமல் குண்டூசி வச்சு குத்தி வச்சுக்கலாம். குண்டூசி குத்திட்டு நெக் டிசைன் ஃப்ரண்ட்டு பார்ட்டு நெக்கோட கரெக்டாக வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு லைனிங் பீஸ் கொடுத்து தைக்க போகிறேன். அப்படியே பேக் சைடு திருப்பி லைனிங் நெக் அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். அந்த மூலையில் வந்து மெல்லமாக நிறுத்திட்டு திருப்பி தைங்க. அப்போ தான் அந்த கழுத்து ஷேப்பு கரெக்டாக நம்மளுக்கு வரும். நெக்கு தைக்கிறப்ப அவசரம் வேணாம், பொறுமையாக தைச்சி முடிச்சிடுங்க. இப்போ அந்த லைனிங் எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மூளைக்கு மூளை வெட்டி விட்டுக்கலாம். நூல் வெட்டாமல் வெட்டணும், ஆனால் நூல் ஒட்டி வெட்டணும். இப்போ அப்படியே திருப்பிக்கிறேன். குண்டூசி ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்கள், குண்டூசி ரிமூவ் பண்ணிவிட்டு லைனிங் ரெண்டுமே திருப்பிட்டேன் பாருங்கள், உள் சைடு போயிடுச்சு. இப்போ மேலே படிமான் தையல் தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், படிமான் தையல் தைச்சி எடுக்கும்போது அழகாக அந்த குண்டூசி வச்சு அந்த நெக் டிசைன் எடுத்து விடுங்க. உள்ளே மடங்கின்னு இருக்கும், அதை எடுத்து விட்டு தைங்க. பாருங்கள், மடங்கின்னு இருக்கா, அந்த மாதிரி எடுத்து விட்டு தைங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, அழகாக வந்துச்சு பாருங்கள் நெக் டிசைன். ஓகே, இங்கே பாருங்கள், லைனிங் நான் கொடுத்தது அது உள்ளே போயிடுச்சு. நான் ஒரு பிட்டு லைனிங் கொடுத்தேன் இல்லையா, அது உள்ளே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, சுற்றி தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் பீஸ் எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து டாட் பிடிக்க போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ப்ரின்சஸ் கட்டிங் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி டாட் பிடிக்க போகிறேன் நான். பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்கேல் வச்சு 10 இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த சென்டர் பாயிண்ட் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். அவங்க கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க, சின்ன சைஸு. இந்த ஷேப் வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப் வரைஞ்சி எடுத்துகிட்டு இந்த மூலையிலேருந்து அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சைடு டாட்டு, இப்போ இந்த சைடு ஒரு லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த லைன் அப்படியே கட் பண்ணலாம் இல்லை, அப்படியே மிஷினில் தைச்சி எடுக்க போகிறேன். எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அந்த துணியை ரெண்டாக மடித்து வச்சு அப்படி தட்டி எடுத்துக்கலாம். அப்படி தட்டி எடுத்துக்கினா இந்த சைடு வந்து அதே மார்க் பண்ணது அப்படியே பதிஞ்சிடும். லைட்டாக தான் பதிஞ்சிருக்கு, அப்படியே நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஓகே, டபுள் சைடும் ஒரே மாதிரி. ஓகே, இது எப்படி தைக்கலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், இந்த 10 இன்ச்சு இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஆம்கோல் சைடு 10 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அங்கேருந்து அந்த ஆம்கோல் சைடு ஒரு டாட் எடுத்துகிட்டு
அப்படியே இந்த மெயின் டாட்டு மடித்து வச்சு மெயின் டாட் தைச்சிக்கலாம். அந்த மெயின் டாட்டை அப்படியே கூசாக தைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், திருப்பி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. ஆமாம், அப்படியே கப் ஷேப் அழகாக நிற்கும். நல்லாயிருக்கு. இந்த மாதிரி தைச்சி பழகிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, டபுள் சைடு தைச்சி எடுத்து முடிச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, நல்லா இருக்குங்களா? இது பிரின்சஸ் கட்டிங் தைச்ச மாதிரியே இருக்கும், வெட்டின மாதிரியே இருக்கும். பிரின்சஸ் கட்டிங் ஷேப்பு தான் தைச்சிருக்கோம் நம்ம. ஓகே, இப்போ வந்து கவுன் கீழ் பார்ட் எடுத்து வச்சு அப்படியே தைச்சிக்கலாம். ஆல்ரெடி வெட்டிச்சிருக்கோம் இல்லையா, அது ரெண்டு பீஸாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸு, பேக்குக்கு ஒரு பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். இந்த சுருக்கு இல்லாமல் எடுத்து விட்டுட்டு அழகாக தைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, சைடு தைச்சி முடிச்சிருக்கேன் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே அடிபாகம் வந்து ஓவர்லாக் போட்டு கலர் நூல் மாற்றிட்டு, ஒயிட் கலராக இருந்தது, கலர் நூல் மாற்றிட்டு கவுனுக்கு ஏற்ற கலர் நூல் போட்டு பாருங்கள், ரங்கூசி வச்சு அடித்து எடுத்துக்கிறேன். அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் வந்து மேல் பக்கமாக ஒரு கொஞ்சமாக லைட்டாக தையல் பிடிச்சிக்கோங்க. மேல் பக்கமாக பாருங்கள், மேல் பக்கமாக தான் தைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் திருப்பி தைச்சிக்கலாம். மேல் பக்கமாக கொஞ்சமாக லைட்டாக தையல் பிடிச்சிட்டு பாருங்கள், அப்படியே திருப்பிட்டேன் பாருங்கள். திருப்பிட்ட பிறகு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஓவர்லாக்கு போடலாம், ஓவர்லாக் விட இது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகே, ஷோல்டர் தைச்சி முடிச்சாச்சு. அடுத்தது ஸ்லீவ் தைச்சி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ஆல்ரெடி நான் பஃப் தைச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 ஃப்ளீட் அவ்வளோதான் வச்சு தைச்சி வச்சுருக்கேன். சென்டராக அளவு பார்த்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து தைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, அப்படியே இன்னொரு தையல் போட்டுக்கலாம் மேலேயே. ஓகே, அந்த பஃப் பாருங்க, 4 ஃப்ளீட்டு தான் வச்சுருக்கேன், நல்லா வந்திருக்கு. வாவ் வாவ், பாருங்கள், கேமரா தெரியுதுங்களா? 4 ஃப்ளீட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃப்ராக்குள்ளே லைனிங் கொடுக்க போகிறேன். அந்த லைனிங் வந்து ஒரு ரேஷன் வேஷ்டி தான் எடுத்திருக்கேன்.
அது 2ஆ மடித்து 4 பாகத்துக்கு வந்து கிராஸில் மடித்து போட்டு வெட்டி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள் 30 இன்ச்சு தான் வெட்டியிருக்கேன். ஹைட் வந்து 30 இன்ச்சு. 4 பாகம் தான் வெட்டியிருக்கேன் இல்லையா, அதனால் 8 இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன் மேலே. 8 8 16 வரும். ஃப்ரண்ட்டுக்கு 8 இன்ச்சு, பேக்குக்கு 8 இன்ச்சு சேர்த்தா 16 வரும் இடுப்புக்கு. பாருங்கள், இது 30 இன்ச்சு தான் வெட்டியிருக்கேன். கீழே வந்து மிச்சம் இருக்கிற அளவுக்கு வந்து கீழே வந்து மெயின் கிளாத் கொடுக்க போகிறேன். மெயின் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி துணி 21 இன்ச்சு 2ஆக மடித்து போட்டு எடுக்கிறேன் பாருங்கள். 21 இன்ச்சு நீளம், அந்த அகலம் 8 இன்ச்சு. 8 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு துணி வெட்டி எடுத்துக்கிட்டோம். 4 பீஸாக வெட்டி எடுத்துருக்கேன். 4 பீஸ் இருக்கு என்கிட்ட. இது அது கீழே பாட்டம் பாருங்கள், 4 பீஸாக வெட்டி எடுத்துருக்கேன். இது வந்து இப்படி கொடுப்போம். இந்த லைனிங் கிளாத்துக்கு கீழே ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இதோ பாருங்கள், இப்படி தான் கீழே ஃப்ளீட் வச்சு ஜாயின் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். ஃபுல்லாக அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இப்படி திருப்பி வச்சு ஃபுல்லாக படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். துணி சுருக்கு இல்லைங்க. அந்த பாருங்கள், அந்த பீஸ் வந்து மேலே இருக்கணும். நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் வந்து சைடில் தையல் போடுற பக்கமாக இருக்கணும். ஓகே, தச்சு முடிச்சாச்சு. ஜாயின் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்தில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் பாருங்கள். லைனிங் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இடுப்பு சைஸ், இடுப்பு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சைடு 8 இன்ச்சு இருக்குங்களா, அது இதுக்கு சரியாக தான் இருக்கும். அப்படியே 8 இன்ச்சு. இது 2 பீஸாக ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டு, நான் அது ஜாயிண்டில் தான் இருந்துச்சு, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தச்சு எடுத்துகிட்டு அடுத்தது பாருங்கள், நான் சைடு அடிக்கிறேன் பாருங்கள். சைடு அடிக்கும்போது கொஞ்சம் தூரம் தச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து மெயின் கிளாத்து பிடிச்சி 2 பீஸும் ஜோடியாக பிடிச்சி சைடு அடிச்சுக்கலாம். மெயின் கிளாத்து சைடு அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தும் சைடு அடிச்சுக்கலாம். இப்போ சைடு பிடிக்கிறேன் பாருங்கள். மேலேருந்து தச்சுட்டு வந்து இன்னொரு தையல் பக்கத்துலேயே ஓட்டிக்கிறேன். மேலேருந்து தச்சுட்டு வந்து நல்லா அந்த பாருங்கள், அது நல்லா ஜோடியாக சேர்த்து பிடிச்சி சைடு அடிச்சுக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சைடு அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸ் வெட்டி எடுத்துடுறேன். இப்போ பக்கத்தில் வேணால் இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம், டபுள் தையலாக கூட போட்டுக்கலாம். ஃபைனலாக எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் வீவர்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் வீவர்ஸ்.